Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது பேங்கிங் லெவல் questions. Okay, so ரெப்கோ பேங்காக இந்த மாதிரி செஷன்ஸ் நாங்க போடுறத தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் எக்ஸாம் நமக்கு ரொம்ப நியரிங்கா இருக்கு. ஸோ இந்த ஜான்ல நமக்கு எக்ஸாம்ஸோட டென்டேட்டிவ் இருக்குல்ல, ஸோ டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறத இன்னும் பெட்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஏன்னா 40 கொஷின்ஸை 25 மினிட்ஸ் செக்ஷனல் டைம்ல நீங்க போடணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா போடணும். எல்லாருமே 40 கொஸ்டின்ஸ போட்டுறலாம். ஆனா கரெக்ட்டா நம்ம போடணும் அப்படின்னும் பொழுது நெறைய பிராக்டிஸ் தேவை. இந்த மாரி செஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடணும், எப்படி போடுறாங்க அப்படின்ற வியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும்னும் பொழுது நம்ம இன்னும் எப்படி ஃபாஸ்டா போடலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா எக்ஸாம பண்ணுங்க. ஓகேயா? சரி. ஸோ கோயிங் இன்டு தி செஷன். ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா எல்லாருக்குமே லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனா ரெப்கோ பேங்க்ல நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்னும் பொழுது ரெப்கோ பேங்க்ல நமக்கு ஈஸி லெவலா தான் இருக்கும். சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து அதை படிச்சு என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கேயுமே யூ ஹேவ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ இருந்து இந்த ஆர்சி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் குட். ஸோ நீங்க கேட்கும் பொழுது நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால நம்ம ரீட் பண்ணலாம். ஓகே, so going into it, starting நான் படிக்க போறேன். Okay, so one of the greatest challenges in life is being yourself. Okay, in a world that's trying to make you like everyone. Okay, so இங்க வந்துட்டு நீங்க நீங்களா இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க ஃபர்ஸ்ட் லைன்லயே கோட் பண்ணிருக்காங்க. பெரிய சேலஞ்சு. ஏன்னா எல்லாரும் நம்மள மாத்திருவாங்க. ஸோ அவங்க பேசுறது எல்லாமே நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிரும்ல. ஸோ அந்த மாதிரி பேசிஸும் நம்ம மைண்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயத்த இங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் யூ ஹேவ் அ பிளாங்க் ஓவர் தேர். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஃபில் பண்ற மாதிரி ஒரு வேர்டை சர்ச் பண்ணணும். லெட்ஸ் கண்டினியூ ரீடிங். ஃபார் ரிசர்ச் பர்பஸ் சயின்டிஸ்ட் பிளேஸ்ட் 5 monkeys in a cage. ஸோ ஒரு 5 மங்கியை வந்து in a cage விட்டுருக்காங்க with a ladder in the middle and bananas on the டாப். ஓகேயா? ஸோ கீழே லேடரும் மேல வந்து பனானாஸும் வச்சு ஒரு கேஜ்குள்ள 5 monkeys வச்சிருக்கோம். யூ ஹாவ் டு இமேஜின் திஸ் பர்டிகுலர் கேஸ். ஸோ ரீட் பண்ணும்பொழுது நம்ம மைண்ட்ல அது இருந்துட்டே இருக்கணும். அப்படிதான் நம்ம ரீடிங்கும் பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், எவ்ரி டைம் அ monkey went up the ladder, the scientist soaked the rest of the monkeys with cold water. ஓகேயா? ஸோ இங்க வந்து ஒரு மங்கி ஏறிச்சுன்னா பாக்கி இருக்க மங்கியை கோல்ட் வாட்டர்ல அவரு ரெஸ்ட் பண்றாரு, சோக் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆஃப்டர் அ வைல் whenever a monkey tempted to climb the ladder, others would beat him. ஓகேயா? ஸோ ஒன்னு வந்து ஏற ஆரம்பிக்கும் போது பாக்கி எல்லாமே இன்னொன்னு அதை அடிக்கும். ஓகே, ஸோ ஏறாங்க அந்த மங்கின்றத பட்சத்துல. ஓகே, ஸோ ஆஃப்டர் சம் டைம் நோ மங்கி டேட் கோ அப் த லேடர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டெம்டேஷன். ஓகே, ஸோ பனானா வேணும்ன்ற டெம்டேஷன்ல இருக்கிற மங்கீஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணும். பாக்கி எல்லாமே இவங்க அடிப்பாங்க அப்படின்ற பட்சத்துல போக மாட்டேங்குது. ஓகே, ஸோ சயின்டிஸ்ட் தென் டிசைடட் டு ரீப்ளேஸ் ஒன் ஆஃப் த மங்கீஸ். ஓகே, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும்ட்டு ஒன்னு எடுத்துட்டு இன்னொன்னு வச்சிருக்காங்க. ஸோ புதுசா ஒரு மங்கி அந்த கேஜ்குள்ள போயிருக்கு. அப்ப ஆஸ் எக்ஸ்பெக்டட் the new monkey instantly fell for the temptation and was beaten up by the rest. ஸோ அதுவும் வந்து அந்த பனானாவை எடுக்கணும்ன்ற டெம்டேஷன்ல கடைசியில அது கிளைம் பண்ணும்பொழுது எல்லாரும் அதை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. So after several beatings, this new member learned not to climb up the ladder, even though he never learned the real lesson. லெசன் என்னன்றதே அவங்களுக்கு புரியல. ஆனா இவங்க அடிக்கிறாங்கன்ற பட்சத்துல இவங்க ஏறக்கூடாதுன்னு அந்த மங்கி வந்து நியூ மங்கி டிசைட் பண்ணிருக்கு. ஸோ தென் அ செகண்ட் மங்கி வாஸ் brought in and the same thing happened. ஓகே, ஸோ இவர் எப்படி ஒரு மங்கியை ரீப்ளேஸ் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு செகண்ட் மங்கியும் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க போல. ஸோ செகண்ட் திங் பண்ணும்பொழுது சேம் திங் happenedன்றது சொல்லியிருக்காங்க. The first monkey participated in the beating of the second monkey. ஸோ ஆல்ரெடி ஒன்று அடிபட்டிருக்குல, நியூவா சேஞ்ச் பண்ணது, அது என்ன பண்ணிருக்கு, செகண்ட் அதை ட்ரை பண்ணும்பொழுது இது வந்துட்டு அதை அடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேயா? சரி. ஸோ த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கண்டினியூட் அன்டில் only a group of 5 monkeys were left in the cage. So அந்த 5 மங்கிக்குள்ள ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. Even though the new group of monkeys never received a cold shower, they continued to beat up any monkey that attempted to climb the ladder. So ஸ்டார்டிங்ல அந்த கோல்ட் வாட்டர்ல சோக் பண்ற அந்த கான்செப்ட் இல்லைனாலும் இங்க அதை அடிக்கிற கான்செப்ட்ன்றது இட் வாஸ் தேர். ஓகேயா? ஸோ அது வந்துட்டு திருப்பி திருப்பி எல்லாரும் அதை பண்ணிட்டே இருந்திருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஆஸ்க்ட் anyone or any of the new monkeys why the beating took place, the answer would probably be, well, how do I know? I guess that's how things are done all around here. Okay, so என்ன சொல்லுதுன்னா
இதோட மெசேஜ நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு மங்கி வந்து உள்ள நியூவா வச்சிருந்தாங்க. பாக்கி 4ம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது, இது ஏறும்பொழுது பழசா இருந்ததுல 4 அது இத அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த 4லேருந்து 1 எடுத்துட்டு செகண்ட் மங்கி உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்ப அந்த செகண்ட் லேடர்ல ஏறும்பொழுது பாக்கி இருக்கிற அந்த ஒரு மங்கியும் அந்த பாக்கி ஓல்டா இருந்த 3 மங்கீஸோட சேர்ந்தும் இத அடிச்சிட்டு இருந்திருக்கு. ஓகே. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த நானும் பண்றேன் அப்படின்ற கான்செப்ட் தான் இங்க இதுவரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ யூ வில் நெவர் இன்ஃப்ளூயன்ஸ் த வேர்ல்ட் இஃப் யூ கண்டினியூ டூயிங் திங்ஸ் த வே தே ஹேவ் ஆல்வேஸ் பீன் டன். ஓகே. ஸோ நம்ம பார்க்கறது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, ஸோ நானும் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. ஓகே. ஸோ நம்ம எப்படி இருக்கணும், பி டிஃப்ரெண்ட், கிரியேட் கேஆஸ். வாட் இஸ் கேஆஸ்னா என்னது, கன்ஃபியூஷனை சொல்லுவீங்க, இல்லாட்டி பேஃபில்டுன்னு சொல்வீங்க, இல்ல பெர்ப்ளெக்ஸ்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அதோட சினோனிமா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ கிரியேட் கேஆஸ், லீவ் அண்ட் எக்கோ பிஹைண்ட். ஓகே. ஸோ நம்ம பண்றதுக்கு ஒரு வைப்ரேஷன் பின்னாடி இருக்கணும். ஓகே. பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நம்ம பார்த்து பண்ணணும், பட் டிஃப்ரெண்டா நம்ம இருக்கணும்ன்றத இங்க ஒரு மெசேஜா கன்வே பண்ணிருக்காங்க. யூ காட் இட். ஸோ இங்க வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அ மங்கி ஸ்டோரி, பட் தென் நமக்குள்ள வந்து ஒரு விஷயத்த நம்ம பார்த்து அப்படியே பண்ணிட்டே இருக்கோம்னா அங்க நம்ம ஒரு டிஃபரன்ஸை கொண்டு வரணுன்ற மெசேஜும் இங்க இருக்கு. ஓகேயா. இதுக்காக தான் ஆர்சியை கேளுங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ வாட் குட் பி த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டைட்டில் ஃபார் த பேசேஜ் கிவன் அபவ். ஓகே. ஸோ என்ன டைட்டில் கொடுக்கலாம், டைட்டில்னு வரும்போது அசியூம் பண்றீங்க, பட் அங்க வந்து யூ ஹாவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். நல்லா தெரியும் அப்படின்னா proceed with it. Okay, so monkeys fights, creating chaos, be different, nothing can change. So what is the title, be different, which is option 3. Next one. Okay, so which of the following can be the most appropriate theme for the passage given above? Okay, so இந்த மாதிரி theme வருது, title, டோன், இந்த மாதிரிலாம் வரும்பொழுது உங்களுக்கு நீங்க வந்து அசியூம் தான் பண்றீங்க. ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, கரெக்டா இருக்கும் அப்படின்னா போட்டுருங்க. சரியா. அப்படின்னா யோசிச்சு போடுங்க. ரெப்கோல நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை, பட் தென் மற்ற பேப்பர்ஸ்லாம் நம்ம எடுக்கும் பொழுது மற்ற பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து கரெக்டா போடுற அந்த வேவை தான் நம்ம கத்துக்கணும். ஓகேயா. சரி. ஸோ ஒன் கேன் நெவர் இன்ஃப்ளூயன்ஸ் த வேர்ல்ட் இஃப் ஒன் கண்டினியூஸ் டூயிங் திங்ஸ் த வே தே ஹேவ் ஆல்வேஸ் பீன் டன். ஸோ திஸ் இஸ் தேர் ரைட். ஸோ இங்க மோஸ்ட் அப்ராப்ரியேட் தீம்னு சொன்னா ஒன் நம்ம சொல்ல முடியும். பட் தென் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கான்ட்டு. டெம்டேஷன் அண்ட் கிரீட் பத்தி பேசல. த பெஸ்ட் வே டு கீப் திங்ஸ் கோயிங் டு ரிப்பீட் தெம், நோ. And new group of monkeys were clever than the old group. So இதெல்லாம் நம்ம தீமா வைக்க முடியாது. So first option தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இங்க வந்து அந்த blank fill பண்றதை பத்தி போட்டிருக்காங்க. ஸோ another health, bless, properly and both 1 and 2. So what will be the answer? மேல நம்ம படிக்கும் பொழுது இங்க என்ன தேவைப்பட்டுச்சு, one of the greatest challenge in life is being yourself in the world that's trying to make you like everyone else. Okay, so என்ன தேவை நமக்கு, everyone else, which is option 2. Okay, next one. ஓகே. ஸோ இங்கே வந்து டெம்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்டேஷன் பொழுது ஒரு விஷயத்த நீங்க அட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் அலூர்மெண்ட்? அலூர்மெண்ட்ன்றது ஒரு நவுன். ஓகே. ஸோ ஒரு பர்சனை நீங்க டெம்ப்ட் பண்றீங்கன்னா அலூர்மெண்ட்னு சொல்லலாம். ஹேட்ரட் இஸ் வாட், ஒரு நெகட்டிவ் வேர்ட். ஸோ பகைமை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொன்னா முன்னாடியே ஒரு விஷயத்துக்கு நீங்க மெஷர் எடுக்கிறீங்க அப்படின்னா சொல்லலாம். ஓகே. ரிவர்சல்னா ஒரு விஷயத்துக்கு யூ ட்ரைங் டு ரிவர்ட், எந்த ஒரு ப்ரொசீஜரும் நீங்க பேக்வேர்டா திருப்பி வரீங்கன்னா அது ரிவர்சல் ஆகுதுன்னு சொல்லலாம். அமால்கமேஷன் என்னது? சரி. ஸோ இங்க அமால்கமேஷன், மர்ஜர். ஓகே. இது ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங்ன்றத நம்ம வெக்காபுலரியில பார்த்தோம்ல. ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்க கமெண்ட்லயும் ட்ரை பண்ணுங்க. சரியா. ஸோ மர்ஜர் பொழுது சேம் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்தாதான் அதை நம்ம மர்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இதுல வந்து 2 டைப் இருக்கு. மர்ஜர் பை அப்சார்ப்ஷன், மர்ஜர் பை கன்சாலிடேஷன், 2 இருக்கும். ஒன்னு வந்து கம்பெனி அப்படியே அண்டர்டேக் பண்ணிடுவாங்க. சரியா. ஸோ இது கீழே வந்து அப்சார்ப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைப் ஆஃப் மர்ஜரா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி கன்சாலிடேஷனை எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி கம்பெனி ஏவே அந்த விஷயத்த நடத்தும். சரியா. ஸோ அந்த மாதிரி பட்சத்துலயும் மர்ஜர் சொல்லலாம். அப்போ அமால்கமேஷன் என்ன அர்த்தம்? இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் காம்பினேஷன் இருக்கும். சரியா. ஸோ இப்போ நம்ம மிக்சர்னா என்னது, ஓம்படி, காரா பூந்தி எல்லாமே இருக்கும்ல. ஸோ வேற வேற கம்பெனியா இருந்தாலுமே ஒன்னு சேரும் பொழுது அது அமால்கமேட் ஆயிடுச்சுன்னு சொல்வீங்க. இது வந்து இன் கேஸ் ஆஃப் சேம் ஃபீல்ட் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேயா, புரியுதா? ஓகே. ஸோ இங்க நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. கேஆஸ். ஸோ கேஆஸ்னா நான் என்ன சொன்னேன், பேசேஜ் வாசிக்கும் பொழுதே ஒரு கன்ஃபியூஷன் பத்தி நீங்க பேசுறீங்கன்னா நம்ம சொல்லலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இங்க டிஸ்ரே, டிஸ்கார்ட், ஹார்மனி,
clutter and 3 and 4. Okay, so இங்க ஒரு confusion இருக்கு, இல்ல ஒழுக்கம் இல்லாம இருக்கு, இல்லனா ப்ராப்பரா எதுவுமே நடக்கல அப்படின்னு நம்ம பேசும்பொழுது டிஸ் ஓகே ஆர் கிளட்டர். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் வேர்டை சொல்றதுக்கு சொல்லலாம். ஓகேயா, அப்படி இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது நார்மலா இந்த கொஸ்டினை நான் பார்க்கும் பொழுதே நான் நல்லா தெரிஞ்ச வேர்டு எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹார்மனி, வேர் இட் டாக்ஸ் அபவுட் ஒரு இணக்கம், ஒரு ஒற்றுமையை பத்தி பேசுது. ஓகேயா, ஸோ இங்க கேட்டிருக்கிறது ஒரு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. வேற கன்ஃபியூஷனுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், ஒத்து போற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசுவீங்க. ஆப்ஷன் 3 தான். ஸோ டிஸ்கார்ட், கிளட்டர் எல்லாமே இட் இஸ் அ நெகட்டிவ் மீனிங். ஒழுங்கினமா இருக்கு, ஒழுக்கம் எல்லாமே இருக்கு, இது எல்லாமே நம்ம கன்ஃபியூஷன் பண்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இதுக்கு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்க நமக்கு க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு. ஸோ க்ளோஸ் டெஸ்ட்னு வரும்போது தயவு செய்து ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க, ஃபுல்லா ரீட் பண்ணி கெட் அன் ஐடியா அபவுட் த பேசேஜ் அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரொசீட் ஆன்சரிங். அப்போ நமக்கு தப்பு வராது. ஓகேயா, ஸோ இங்க வந்து நீங்க இங்க இருந்து இது வரையும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஃபுல் ஸ்டாப் எங்க இருக்கு, இங்க வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கதையா இருந்தா புரிஞ்சிடலாம். வேற ஏதாவது ஒரு டேர்ம்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேர்டு வரும்ன்றத அங்க யோசிக்கிற டைம் வேஸ்டா போகுது. அதுக்கு பதிலா ஒரு 45 செகண்ட்ஸ் இல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்பீடா ஒரு கோ த்ரூ பண்ணும்பொழுது ஐடியா கிடைக்கும். அப்போ இந்த வேர்டு வந்துச்சுன்னா நம்மளால இந்த கண்டென்ட்டை வந்து சொல்ல முடியாதே அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும். இந்த கான்டெக்ட்ல இந்த வேர்டு வராதே அப்படி நம்ம எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா, ஓகே. த டேஷ் ஆஃப் பிரசிடென்ஷியல் pardon to a Sri Lankan soldier on death row for murdering 8 Tamil villagers has sparked justified outrage among those who have been demanding justice from the state for the past crimes. So முன்னாடி நடந்த இந்த கிரைம்ஸ்க்கு they were asking for justice. Okay, so what do you mean by outrage? ஒரு strong sudden shock நடக்குது நம்மளுது, அந்த விஷயத்த அவுட்ரேஜ் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, த டேஷ் ஆஃப் பிரசிடென்ஷியல் பாடன். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருப்பாங்க, அதை வந்து அவங்க ஓகே பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்க. ஸோ வாட் இஸ் பாடன்? You're pleasing someone. Okay, pardon me for the particular sin that I've committed அப்படின்னு நம்ம சொல்லும்போது you're pleasing someone for something. Okay, சரி. ஸோ இங்க நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ண முடியும்? ஆக்சிஸ், provisional, grant, denial and acceptance. ஸோ எங்களுக்கு வந்து இதுக்கு ஜஸ்டிஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன சொல்லலாம்? கிராண்ட் பண்ணுங்க, the grant that is asked to that particular presidential person. Okay, next one. சரி, ஸோ இங்க வந்து அந்த 8 தமிழியன்ஸ் வில்லேஜர்ஸை வந்துட்டு மர்டர் பண்ணதை பத்தி இது வரையும் பார்த்தோம். ஸோ ஃபார் ஃப்ரம் த ஹெல்பிங் த காஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் வார் டைம் atrocities, President Gotabaya Rajapaksa has gone the other way to dash a rare instance of justice being ensured by Sri Lanka's judicial system. ஸோ இவர் வந்துட்டு பிரசிடென்டா இருந்திருக்கிறார்ல, அப்போ வந்து நடந்த ஒரு விஷயம். ஸோ ஹேஸ் கான் த அதர் வே, ஸோ இன்னொரு வழியில போய் அந்த விஷயத்துக்கு ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அங்க வந்து யூ ஹேவ் டூ. ஸோ இங்க என்ன தேவை நமக்கு? அப்போ V1 தேவை. அப்போ V1னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கேஸை அவங்க கிட்ட பாடன் கிராண்ட் பண்ணி கேட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்ட்டு பாஸ்ட் கிரைம்ஸ்க்கு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதை ஃபுல்லா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. ரூல் வருமா, அவர் ரூல் பண்ணாரா, ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் பத்தி பேசியிருக்காருன்னும் போது இது சொல்ல முடியாது. ஸோ ரிசரக்ட் இஸ் வாட், திருப்பியும் உயிர் வருது அப்படின்னும் பொழுது ரிசரக்ட் சொல்லலாம். அனௌன்ஸ்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்துடு, நல்லிஃபைனா ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறது, டிஸ்கிரைப்னா ஒரு ஸ்டோரினா நம்ம சொல்ல முடியும். அப்ப என்ன வரும் இங்க? he has tried to அதை ஜீரோ பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு, which is 4. ஓகே, ஸோ அதர் வே ட்ரை பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெயிட் ஆனது இல்லாம அதர் வே. ஸோ ஃபுல் கான்செப்ட் படிக்கும் பொழுது நம்ம அதை என்னன்றத சொல்ல முடியும். ஓகே, ஸோ இங்க ஆப்ஷன் 4 நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ we have done till here. சரி, அப்போ இங்க வரையும் ரீட் பண்ணியாச்சு. Not many army men have been brought to book for attacks on civilians. Who are civilians? நம்ம பொதுமக்களை தான் civilians சொல்றாங்க. But in what came to be known as the Mirsuville massacre. What is massacre? Massacreனா என்ன அர்த்தம்? சரி, ஓகே. massacreன்ற வேர்டு ஆர் carnageன்ற வேர்ட், behead, brutal, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? barbarous. ஓகே, ஸோ ஆல் தீஸ் டாக்ஸ் அபவுட் மர்டர் தான். ஓகே, ஸோ ஒரு படுகொலை பண்றாங்கல்ல, ஸோ அதை தான் இங்க
massacre அப்படின்றாங்க. ஸோ லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புளை மர்டர் பண்றது, ஓகே, தலையை வெட்டி மர்டர் பண்றது, ரொம்ப கொடூரமா மர்டர் பண்றது, காட்டு மிராண்டித்தனமா பண்றது, மிருகத்தனமான கொலை, இது எல்லாமே இந்த மர்டர் பண்றதுக்கான பேருங்க தான். ஓகேயா? ஸோ இது வந்து MURDR. சரியா? ஓகே. ஸோ மர்டர் பண்ற அந்த பேருங்கெல்லாம் இதெல்லாம் அதோட சினோனிம். ஸோ இது நம்ம வெக்காப்ல ஃபுல்லாவே அந்த ஹாரர் ஃபிலிம் மாதிரி ஒரு 5 வார்த்தையை ஒண்ணா பார்த்திருப்பீங்க. ஓகேயா? ஸோ ஹீனஸ் மர்டர், இப்படி இருக்கு மர்டர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மர்டரோட டைப்ஸ். இங்க வந்து massacre அப்படின்ற வேர்ட் பார்க்கும்பொழுது இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் தான் சொன்னேன். ஓகே, சரி. ஸோ military police had immediately detained the soldiers involved, thus denying them dash. So denying them what? So கீழே பார்க்கலாம் என்ன நமக்கு வரும், நெக்ஸ்ட் ஆப்ஷன், ரைட்? ஓகே, ஸோ denying them liability, responsibility, imputiny, accountability and ability. ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட்ல உங்களுக்கு இங்க இருக்கிற வார்த்தையில எதுக்கு மீனிங் தெரியாது? இம்பியூட்டினி. இம்பியூட்டினா என்ன அர்த்தம்னா, இட் டாக்ஸ் அபவுட் ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது. அப்போ இதோட மீனிங் நமக்கு தெரியலனா போட முடியாது. ஸோ வெக்காப்ஸ்லயும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும். இங்க வந்து மெயினா என்ன பேசிட்டு இருக்காங்க, ஒரு தண்டனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் இன்னொரு வழியில போய் அதை நல்லிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இங்க வந்து அவங்களுக்கு கிடைக்க போற அந்த தண்டனையை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க கொடுத்துருக்கிறது 8th ஆப்ஷனான்னு பாத்துக்கோங்க. அப்ப 8th blank தான் நம்ம சொல்லணும். அப்போ thus denying them imputiny, அவங்களுக்கு தண்டனை வராம பாக்குறதுக்காக பண்ணிருக்காங்க. ஓகே, so next the victims included 3 boys aged 5, 13 and 15. so யாரெல்லாம் இந்த பாதிக்கப்பட்டவங்க இந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா 3 boys இருக்காங்க. so December 2000ல a group of internally displaced villagers had come to have a look at their war ravaged homes. okay, so அவங்க டிஸ்ட்ராய் ஆன அவங்களுடைய ஹோம்ஸை பார்க்கறதுக்காக ஒரு 3 பாய்ஸ் வந்திருக்காங்க அட் மிருசுவில் இன் த ஜஃப்னா பெனின்சுலா. ஸோ அந்த பிளேஸ்ல பார்க்க வந்திருக்கும் பொழுது தே டேஷ் சம் ஆர்மி மென் ஹூ லெட் தெம் அவே பிளைண்ட் ஃபோல்டட். ஓகேயா? ஸோ அவங்க வந்து தெரியாம அதுக்குள்ள வந்திருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஃப்ரேசல் வெர்ப் போட போறோம்னு பார்க்க போறோம். ஸோ தேர் பாடிஸ் were later found in a sewer. what is a sewer? ஒரு சாக்கடையில கடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேயா? ஸோ இங்க ran into, run to, ran for, ran over and ran off. ஓகேயா? ஸோ எந்த வேர்ப் நீங்க சொல்வீங்க? பை சான்ஸ் தெரியாம வந்து சான்ஸ் நடந்திருக்கு ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது ran into நம்ம சொல்லலாம். ஸோ run toனா we ask for help, ரைட்? ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு நம்ம பண்ணுங்க அப்படின்னும் பொழுது you run to that person and you ask for help. ஓகேயா? ஸோ ஒரு சான்ஸ்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் பொழுது நீங்க அதை சொல்லலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு மேல ஓடிருச்சு அப்படின்னும் பொழுது ran over something. ஓகே, ஸோ you are asking for something பொழுது ran off நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? சரி, ஸோ இங்க நமக்கு என்ன சொல்ல முடியும்? ran into some army men, which is option 1 நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே அவங்களோட பாடிஸ்லாம் சியூவரில் இருந்திருக்கு வித் தேர் த்ரோட்ஸ் ஸ்லிட். ஓகேயா? ஸோ அவங்க கட் பண்ணி அங்கே போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, த ஒன்லி ஒன் ஹூ எஸ்கேப் லேட்டர் லெட் த மிலிட்ரி போலீஸ் டு த ஸ்பாட் அண்ட் டர்ன்ட் அ க்ரூவல் விட்னஸ். ஓகே, ஸோ அங்கே இருக்கிற அந்த ஒரு பர்சன் வந்து எஸ்கேப் ஆகி கடைசியில் வந்து அது ஒரு விட்னஸாக வந்து அந்த இடத்துல வந்து மிலிட்ரி போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 soldiers were indicted and a special provision for having a trial before a bench of 3 high court judges was what? Provoked, invoked, exploited, evolved and included. So evolved ஆயிருக்கு அப்படின்னா இங்க நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க ஒரு பர்சனை ரிலேட் பண்ணி நம்ம பேசியிருக்கோம். எனிவே வாஸ் பக்கத்துல நம்ம V3 V4s ஆர் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இங்க எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிச்சுவேஷன் எவால்வ் ஆயிருக்கு, எவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்னும் பொழுது நம்ம இங்கே சொல்ல முடியும். ஆனால் வந்துட்டு இந்த கான்டெக்ட்ல எவால்வ்டுன்னு வராதா, இன்க்ளூட் ஆயிருக்குன்னும் பொழுது அங்கே V1 யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எதெல்லாம் முடியுமோ நீங்க எலிமினேட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ ப்ரொவோக் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டிமுலேஷன், ஓகே, ஒரு தூண்டுதல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்வோக்டுனா அவங்களுக்குள்ள வந்து இருக்கிற ஒரு ரியாக்ஷனை பத்தி நீங்க பேசுறீங்க. எக்ஸ்ப்ளாய்டட்னா விச் இஸ் டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இங்க பெஞ்ச் ஆஃப் 3 judges was what? It was invoked. அப்போ before a 3 judge அவங்க முன்னாடி வந்து அவங்கள கேள்வி கேட்டு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத பேசியிருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ எக்ஸாம்ல இது வரைக்கும் தான் உங்களுக்கு பிளாங்க் இருக்குன்னா ஃபுல்லா உட்காந்து படிச்சு நீங்க போடணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்றீங்களா அங்கேயே இதை ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதை நம்ம ஆன்சர் பண்ணலாம். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பெல்லிங் கிடையாது,
Okay, so இத பார்த்தாலே தெரியுது it is word swap ன்றது. Okay, let's continue. There is a lack of competition as to the price of petrol and diesel, which makes it difficult for market transparency to work properly. So to work properly ன்றது நமக்கு கரெக்டா தான் இருக்கு. Okay, so இப்போ fourth option நமக்கு வராது ஏன்னா D மாறல. So there is lack of competition சொல்லியிருக்காங்க. Okay, so அங்க கரெக்டா இருக்கா? ஏன்னா ஆஃப் பக்கத்துல you need a noun and அது கரெக்டா இருக்கா பாருங்க. So which makes ன்னு சொல்லியிருக்காங்க singular verb. அப்போ there is a lack of competition. A lack of competition. So singular verb யூஸ் பண்ணலாம். ஏன்னா which நம்ம பொழுது இதை தான் ரிலேட் பண்ணி சொல்லியிருக்கு. ஓகே, அப்போ மேக்ஸும் கரெக்டா இருக்கு. அப்போ பியும் மாறாதுல. ஓகே, அப்போ ஏஎன்சியும் மாறலன்னா நோ இன்டர்சேஞ்ச்னு ஒன்று வரும். அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி இங்க வருமான்னு பாருங்க, இல்லாட்டி நமக்கு எந்த மாற்றமும் இருக்கா. There is a lack of transparency as to the price of petrol and diesel, which makes it difficult for the market competition to work properly. So இங்க நமக்கு என்ன தேவை, அந்த பிரைஸ்ல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்துட்டு மார்க்கெட் பக்கத்துல யூ நீட் அ நவுன்ஸ் பிகாஸ் மார்க்கெட் இஸ் அ அட்ஜெக்டிவ். பட் இங்க நவுன் தான் இருக்கு, பட் கான்டெக்ஸ்ட் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஎன்சி தான் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். We peer out at the world and other people encoded our own bubbles and make decisions in accordance with what we have through in them. So கண்டிப்பா நம்ம D மாத்தணும்ன்றது தெரிஞ்சிச்சு. இங்க we have through in them ன்ற இங்கிலீஷ் கான்டெக்ஸ்ட் வராது. அப்போ D ல இங்க ஒன்னு தான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். ஸோ எவ்வளோ சிம்பிள்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. எதை மாற்றணும் மாற்றக்கூடாதுன்ற மைண்டில் இருந்தாலுமே நமக்கு கன்ஃபார்மாக எதை மாற்றணும் அப்படின்றது தெரியும். அப்போ நம்ம அதை வச்சு we can conclude with options. அப்போ என்ன வருது? We peer out at the world and other people through our own bubbles and make decisions in accordance with what we have encoded in them, which is D and D is swap. Next one. Okay, so this increase in concentration achieved with reduced stress and tensions, renewed energy and improved relationships helps. So இங்க என்ன கொடுத்துட்டாங்க? helps ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. this increase ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ verbும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ helps us coupled success in our worldly activities. ஓகே, ஸோ is everything correct? இங்க வந்து அச்சீவ்ன்றது கரெக்டா இருக்கா? அச்சீவ் with received. Okay, so this increase நம்ம எழுது அங்க அச்சீவ்ன்ற வேர்டு டவுட் தான். அண்ட் இங்க வந்து 3 விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க அண்ட்னு சொல்லி. அப்ப இங்க எப்படி சிங்குலர் வேர்ப் வரும், இங்க திஸ் இன்க்ரீஸ் பொழுது எப்படி ப்ளூரல் வேர்ப் வரும், இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப ஏ அண்ட் சியை A and B interchange பண்ணி பாருங்க. This increase in concentration helps with reduced stress, அப்புறம் tension, இந்த விஷயங்கள்லாம் and வரதுனால achievers couple success in our worldly activities, which is A and C swap. So first option தான் நம்மளோட answer. Next question. So NIFF is a boost. Okay, so earn பொழுது you need a noun. So இங்க boost தான் கொடுத்திருக்காங்க of alternative investment funds and fund of funds for investing and co-investing with foreign partners in India's infrastructure story. So hence giving the economy a combination while also generating returns. Okay, so for பக்கத்துல ing form investing கரெக்டா இருக்கு. So B நம்ம மாத்த போறது கிடையாது. Okay, so அப்போ AD இருக்கு AC. அப்போ A கன்ஃபார்மா மாத்துறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நோ கரெக்ஷன் நீங்க எடுக்கலனா இங்க இருக்க ஆப்ஷன் வச்சு பண்ண முடியுது. அப்போ AC or AD. அப்போ இங்க வந்து பார்ட்னர்ஸ்னு இருக்கு. A பக்கத்துல you need a singular noun. அப்போ கண்டிப்பா AC வராதா? Okay, அப்போ இங்க காம்பினேஷன் இருக்கு. அப்போ we just swap and see. Okay, so NIIF is a combination of alternative investment funds and so it is a combination சொல்லும்பொழுது இதுவும் இருக்கு and fund of fundsம் இருக்கு for investing சொல்லலாம். Okay, so அது என்ன பண்ணுது? With foreign partners in India's infrastructure story, hence giving the economy a boost. So அங்க வந்து அது ஒரு boosting கொடுத்திருக்கு while also generating returnsம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? So அப்போ option 3 நமக்கு கரெக்டான ஆன்சர். Next one. India is non-existent in the uncompetitive of most commodities, but a thin layer of elite services exports may be making our manufacturing export along with other factors. Okay, so இங்க வந்து the இருக்கு, so you need a noun here.
ஸோ டெஃபினட் ஆர்டிகல் த பக்கத்தில் நவுன். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ அது பாருங்க. ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அலாங் வித் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ டியில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ஸோ டியில் எந்த மாற்றமும் இல்லைன்னா இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, ஏ கன்ஃபார்மாக மாற்ற போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏ எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே டி எது கூடனா இருக்குன்னா இதுவும் நமக்கு வராது. அப்போ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று. ஸோ ஐதர் இட் இஸ் ஏ வித் பி ஆர் ஏ வித் சி. ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட் பி. இங்கே மெயின் சொல்லியிருக்காங்க. ஸோ மே பக்கத்தில் பி இஸ் அ what v1 form கரெக்டாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பி மாறாது அப்படின்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி ஏ அண்ட் சி. ஸோ ஏ அண்ட் சி செக் பண்ணுங்க. இந்தியா இஸ் அ நான் எக்ஸிஸ்டன்ட் இன் த எக்ஸ்போர்ட் ஆஃப் மோஸ்ட் கமோடிட்டிஸ். ஓகே, எக்ஸ்போர்ட் இஸ் வாட், நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு குட்ஸை விற்கிறோம் அப்படின்னும் பொழுது அவங்க நம்ம கிட்ட விற்கிறாங்கன்னும் பொழுது அது என்ன சொல்லலாம், இம்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நமக்கு தேவை எக்ஸ்போர்ட். ஸோ மேபி மேக்கிங் ஆர் மேனுஃபேக்சரிங் அன்காம்படிட்டிவ் அலாங் வித் த அதர் ஃபேக்டர்ஸ். புரியுதா? ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் இருக்கு. எரர் ஸ்பாட்டிங் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு ஃப்ரேஸா ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அண்ட் ட்ரை டு எலிமினேட். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்மளால கண்டிப்பாக எதில் டவுட் இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன். சரி, ஸோ இங்கே யூ சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ யூ அப்படின்னு சொன்னால் இல்லை ஐ அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நீங்கள் பக்கத்தில் வேர்ப் யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூரல் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே ஹேவ் இருக்கா, ஸோ கரெக்டாக இருக்குது. ஹேவ் பக்கத்தில் V3 இருக்கு. அப்போ ஏல நமக்கு எந்த தப்பும் இல்லை. ஸோ யூ ஹேவ் ஹர்ட் ஆஃப் Socrates. Socrates is a Greek philosopher. Okay, so I suppose undoubtedly he was one of the greatest man of the world. So he சொல்லியிருக்காங்க, பக்கத்துல was. ஓகே, ஸோ இதுவும் V2ல இருக்கு, இதுவும் நமக்கு பாஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப்னு வருதுன்னா பக்கத்துல யூஸ் பண்ண வேண்டிய நவுன் எப்படி இருக்கணும், நமக்கு ப்ளூரல்ல இருக்கணும். ஸோ மென்னு வந்திருக்கணும். புரியுதா? ஸோ ஒன் ஆஃப் தன்னு வரும்பொழுது ஒன் ஆஃப் த chocolates. Okay, so one of the chocolates நம்மொழுது it is a plural noun, right? So chocolate ன்னு சொல்ல முடியாது. Okay, so இங்க greatest நம்மொழுதும் நமக்கு 2க்கு மேல இருக்கிறது தான் நீங்க superlative degrees யூஸ் பண்ணுவீங்க. அப்போ one of the greatest men of the world. So where you have the error in the D part. So option 4 தான் நம்மளோட answer. Next one. It took me almost an hour to fill the application form. So ஈஸியான error. என்ன error? ஆர் இருக்கு. ஸோ என்ன ஆர்டிக்கல் வரணும், ஆன் என்ற ஆர்டிக்கல் நமக்கு வரணும். ஸோ 2 பக்கத்துல நமக்கு V1 யூஸ் பண்ணியிருக்காங்களா, த பக்கத்துல நமக்கு நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஓகே, ஸோ இங்கே இட் இருக்கா, இது பக்கத்துல V2 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்க்கும் பொழுது இட்டுன்னு சொல்லியிருக்காங்க, சிங்குலர் வேர்ப் தான் வரணும், பாஸ்ட்ல இருக்கிறதுனால V2 கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ இங்க எங்க நமக்கு எரர் இருக்கு, பி பார்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். I don't understand how she could treat him so bad. Okay, so you have bad and badly. Okay, so bad na என்னது, bad ன்னு சொல்லும்போது you can use it as both adverb and adjective. Okay, so badly நம்மொழுது adverb மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அப்போ இது வந்து ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணி வரும். அப்போ இது வருது அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணி வரும். வெரி பேட் பாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெரின்றது adverb ஆயிரும், பேடுன்றது adjective ஆயிரும், பாய்ன்றது நவுன் ஆயிரும். சரியா? ஓகே, ஸோ ஐன்னும் பொழுது இந்த டூ நாட்டை எப்படி பிரிக்கலாம், சாரி டோன்ட்ன்றது எப்படி பிரிக்கலாம், டூ நாட்னு பிரிக்கலாம். இதுதான் கான்ட்ராக்ஷன். ஓகே, அப்போ ஐன்னு வரும்போது ப்ளூரலாக தான் வேர்ப் இருக்கா. ஓகே, ஸோ இந்த டூ வருதுன்னா அது பக்கத்தில் வர வேர்ப் எப்படி இருக்கணும், V1ல இருக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டுன்னு இருக்கா, அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டுட் நம்ம சொல்லுவோம்ல V1 V2ன்ட்டு. அப்போ இதில் V1 தான் வரணும்னா அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஹவு ஷீ குட், ஸோ குட்ன்றது மோடல் வேர்ப். ஸோ அது பக்கத்தில் V1 இருக்கு, him. ஸோ what has to come, badly. Okay, so இங்க நமக்கு எங்க எரர் இருக்கு, ஆப்ஷன் 4ல தான் நமக்கு எரர் இருக்கு. புரியுதா? ஸோ எப்படி அதுன்றத அந்த குவாலிட்டியை சொல்றாங்க, ட்ரீட் பண்ணிருக்க விதத்தை பத்தி பேசும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், adverbs தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். When it is qualifying a noun and a word, you can use it as a adjective. Next one. It is more better if one of the parents stays at home to look after the children. Okay, so இப்போ நம்ம ஒன் ஆஃப் முன்னாடி பார்த்தோம்ல, அப்போ நீங்க இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் பக்கத்துல
ப்ளூரல் நவுன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா? கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு பியில் எரர் இல்லை. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ்ன்னு வரும்பொழுது பக்கத்தில் நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஸ்டேஸ்ன்றது என்னது? சிங்குலர் வேர்ப். அட் ஹோம் டூ பக்கத்தில் லுக்குன்ற பேஸ் ஃபார்ம் இருக்கு. லுக் ஆஃப்டர்னா ஒருத்தவங்களை டேக் கேர் பண்ணுறது. த பக்கத்தில் சில்ட்ரன்ற நவுன் இருக்கு. அப்போ இது எதுலையுமே எரர் இல்லை. நெக்ஸ்ட் இட்டுன்னு சொல்லும் போது இங்கே இஸ் சொல்லியிருக்காங்க. பெட்டர்ன்ற இஆர் ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எதுக்கு மோர் யூஸ் பண்ணும்? மோர் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? இஆர் உங்களால் இந்த வேர்டு யூஸ் பண்ண முடியாதுன்னு பொழுது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மோர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பெட்டருக்கு யூ கேன் யூஸ் இஆர். ஸோ குட், பெட்டர், பெஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்கே வந்து நமக்கு கம்பேரிட்டிவ்ல பெட்டர் இருக்கு. ஸோ மோருக்கான அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The discreet inquiry revealed that his involvement in the fraud cases have been more than what was first guessed. Okay, so இப்போ வந்து have been எப்போ யூஸ் பண்ணுவீங்க? have V3 எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஒரு active voice சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? has or have plus had இல்லாட்டி இப்படி ஒரு V3. ஆனா இதவே passive voiceல நம்ம கன்வெர்ட் பண்றோம்னா has plus been plus V3s யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ இங்க டிஸ்கிரீட்னா ஒரு கேர்ஃபுல் என்கொயரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இன்வால்வ்ட் இன் த ஃப்ராட் கேசஸ் ஹேவ் பீன் மோர் தென்னா passive. அந்த cases have been ன்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக இங்கே நார்மல் சப்ஜெக்டை தான் சொல்லியிருக்காங்க. the fraud cases வந்து have more than what was first guessed. முன்னாடி இருந்த விட. ஸோ ஆப்ஜெக்டை முன்னாடி வச்சு அவங்க கேட்டு பை யூஸ் பண்ணலை. சரியா? passive voiceல பையும் ஆட் ஆகும்ல, அது நமக்கு இல்லை. அப்போ என்ன சொல்லலாம்? have more than what was first guessed. So where you have the error in the third option. Next one. ஓகே. ஸோ இப்போ நமக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வரும்போது கேர்ஃபுல்லாக நம்ம போடணும். சரியா? ஸோ அங்கே நிறைய க்ளூ வேர்ட்ஸ் தேடும் பொழுது நமக்கு அது என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சரி. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னு சொல்லும் பொழுது பட்ல ஆரம்பிச்சிருக்கு, பக்கத்துலேயே தேர் இருக்கு. தஸ்னா கன்க்ளூடிங்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வேற எங்க இருக்கு? இங்கேயும் தேர் இருக்கு. ஸோ ஈவன் த மோஸ்ட் இல் எக்விப்ட் லெபார்டரி பத்தி பேசியிருக்காங்க. ஹேவ் பீன் பெட்டர் தென் தேர் ஷெட். ஸோ யாரு தெரியாது. அப்போ எது வந்து இன்ட்ரோடக்டரியா இருக்க முடியும்? எஸ் மட்டும்தான். பாக்கி எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எஸ்ல தான் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது the Curies had to work in extreme poverty. Even the most ill-equipped laboratory would have been better than their shed, but their mind was set upon the discovery of radium. Thus, they did not. So, Q தான் நமக்கு கன்க்ளூடிங்காக வரும். பிகாஸ் தஸ்ன்னும் பொழுது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சம் அப் பண்ணுற மாதிரி. ஸோ தே டிட் நாட் அலவ் எனி டிஃபிகல்ட்டிஸ் டு கம் இன் தேர் வே, விச் இஸ் ஆப்ஷன் 1ன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ எக்ஸாக்டாக பியை தூக்கி நீங்கள் கடைசியாக போடுறீங்கன்னா இந்த இல் எக்விப்ட் லெபார்டரியை பற்றி நீங்கள் லாஸ்ட்டாக சொல்ல முடியாது. ஸோ இங்கே தேன்னு சொல்லும் போது கன்க்ளூடிங் சென்டென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுல. ஸோ இப்படி தான் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் தென் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த க்ளூ வேர்ட்ஸ். ஸோ இட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இட்டு பிகினிங் சென்டென்ஸாக வராதுல. ஓகே, திஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. திஸ்னா எதை சொல்றாங்கன்னு தெரியாது. அப்போ எஸ்ல ஏதாவது சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கா? இல்லை கியூல? ஓகே, ஸோ கியூ இருக்கிறதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பாக்கி எல்லாமே நமக்கு பியில தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிஎஸ் இருக்கு, பிக்யூ இருக்கு. ஸோ எதை பேர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். Okay, so collective should ensure that the shortages of drugs, medical equipments, and protective gear do not come in the way of any nation's capacity to contain or fight the pandemic. Okay, so இப்போ இட்டுன்னு சொல்றாங்கன்னா it is very likely that some nations. Okay, so இங்க இட்டுன்னு சொல்லி ரிலேட் பண்ணும் பொழுது நம்ம Q யூஸ் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ இதோடைய அந்த கலெக்டிவ் விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, ட்ரக்ஸ் ஷார்ட்டேஜ் பற்றி. ஸோ பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது இல்லாமல் இட் இஸ் வெரி லைக்லி தட் சம் நேஷன்ஸ் தட் ஹேவ் சக்சீடட் இன் பிரிங்கிங் த பேண்டமிக் அண்டர் கண்ட்ரோல் சச் அஸ் சைனா, ஜப்பான் ஆர் சவுத் கொரியா மைட் ஹேவ் த கேப்பபிலிட்டி. ஓகே, ஸோ இது இல்லாமல் எஸ் ட்ரை பண்ணி பாருங்க. This would typically involve urgent development of an information which. ஓகே, ஸோ இங்கே வந்து எதை பற்றி பேசுகிறாங்க? அர்ஜென்ட் டெவலப்மெண்ட். இங்கே மெடிக்கல் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த பேண்டமிக் பற்றி தான் இங்கே இஷ்யூ இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம கியூ தான் யூஸ் பண்ண முடியும், பிஎஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் 3. ஸோ கான்டெக்ஸ்ட்டை வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எலிமினேட் பண்ண பிறகு பிக்கு அப்புறம் எஸ் வருமா கியூ வருமான்னு தெரிஞ்சாலே சொல்ல முடியும். ஸோ இங்கே இந்த இட்டுன்னும் பொழுது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் தான் இங்கே அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வந்த கண்ட்ரீஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக நம்ம கியூ தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்.
So however யூஸ் பண்றீங்கன்னா you're trying to convey some reason. Okay, so முன்னாடி ஒன்னு பேசியிருப்பீங்க, அதுக்கான விஷயத்தை கண்டினியூ பண்ணுவீங்க. So P வந்து cannot be an introductory. So P ல நமக்கு எந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகல. நெக்ஸ்ட் ஒன். So this change. ஸோ எதுக்கான சேஞ்ச் தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட்னு கொடுத்துருந்தா இன்னொரு ஒரு கான்செப்டும் இருக்கும். ஸோ பேர் பண்ண முடியும்ல. ஓகே, ஸோ இப்போ ஆரை நம்ம இன்ட்ரோடக்டரியா கொண்டு வர முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை பத்தி முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஓகே, the growth of population refers to the change in the number of inhabitants. Inhabitants-னா residents of the country-ன்னு சொல்லலாம். ஓகே, first in terms of absolute numbers and second in terms of percentage change. However, the rate of population increase is another important factor to consider. This change, okay. So, இங்க வந்து important factor to consider increase in சொல்லிருக்காங்க. This change can be expressed in two ways. அப்ப அந்த two ways என்னது? ஓகே, ஸோ Q வந்து நம்ம எண்டா சொல்ல முடியாது. பட் ஆரை வந்து ஸ்டார்டிங் சென்டென்ஸா யூஸ் பண்ண முடியும். அப்போ ஆரை ஸ்டார்டிங்னா இது ரெண்டுத்துல நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ Q பத்தி this change can be expressed in two ways. Okay, so first in terms of absolute. Okay, so இங்க என்ன சொல்ல முடியும்? Q அதுக்கப்புறமா நம்ம first. அப்போ Q and S is pairedனா Q and S இங்கேயும் இருக்கு, Q and S இங்கேயும் இருக்கு. S வந்து கடைசியா வருமா? terms of number and in terms of percentage change. So percentage change க்கு அப்புறம் தான் இந்த this change ன்னு சொல்ல முடியுமா? S க்கு அப்புறம் Q சொல்ல முடியாது. ஏன்னா two ways ன்னு சொல்லியிருக்காங்க. two ways என்னென்ன பொழுது நம்ம Q க்கு அப்புறம் S ன்னு சொல்றோம். சொன்ன பிறகு see you have a clash. Okay, so group of population refers to change. இங்கேயும் இருக்குல்ல. Okay, the change in number of inhabitants of the country. So this change can be expressed in two ways. First என்னன்னு சொல்லிருக்காங்க. அப்ப R அதுக்கப்புறம் Q அப்புறம் S. R அதுக்கப்புறம் Q அதுக்கப்புறம் S ன்னு பொழுது ஆப்ஷன் 4 தான் யூஸ் பண்ண முடியும். புரியுதா? அந்த சேஞ்சஸ் கான்செப்ட். ஸோ என்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க, இங்க 2ன்னு சொல்லும் பொழுது இங்க ஃபர்ஸ்டும் இருக்கு, இங்க செகண்டும் இருக்கு. அப்ப கண்டிப்பா Q அதுக்கப்புறம் நமக்கு எஸ் வரும்ன்றத கண்டுபிடிச்சோம். ஸோ அதை வச்சு சொன்னோம் நம்ம. சரியா? அதுக்கப்புறம் தான் நம்ம ஹவெவர்னு கன்க்ளூட் பண்ண முடியும்னு பொழுது ஆப்ஷன் ஐ மீன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Okay, so to stop the spread of virus as directed by the government. Okay, so they சொல்லிருக்காங்க. Okay, so அப்ப Rல ஒரு sentence start ஆகாது. Okay, so next பார்க்கலாம். Q, about the importance of physical distancing. So எல்லாமே Qவா? PSQ மூணுமே இருக்கு. Okay, so now we have to find. So ஏதாச்சும் pronouns இருக்கா அப்படின்னு பாருங்க. As part of the awareness drive, the official said the NDRF is informing the migrant workers. Migrant workers. Okay, so it is informing the migrant workers about the importance of physical distancing and the need for the mandatory 14-day quarantine. Okay, அப்ப S அதுக்கப்புறம் நமக்கு Q வரும்னு சொல்லலாம். S அதுக்கப்புறம் Q இங்க இல்ல, S அதுக்கப்புறம் Q இங்கேயும் இல்ல, ஆப்ஷன் 2. ஸோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க about the importance. சொல்லியிருக்காங்க எதை பத்தி அப்படின்றத பேர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஹவெவர்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து தே பிளேம் யாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ Pல ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது, Rலயும் ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் எஸ் அண்ட் Q. ஸோ எஸ்ன்னு பொழுது சோ பீப்புள் ஓப்பன்லி. சோன்னு நீங்க சொல்றீங்கன்னா ஒன்று நடந்திருக்கு, ஸோ நான் இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வரேன். ஸோ பிகாஸ் இல்ல சோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ எஸ்லயும் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகல. அப்போ எஸ்லயும் ஆரம்பிக்காதுன்னா Q தான் நமக்கு ஆன்சர். The general human tendency is to find faults in the policies framed by the government. So people openly criticize and condemn the policy makers. So the policy அதை பத்தி முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை criticize பண்றாங்க. So they blame the government for their slow progress, expecting miracles and magical transformation in their life. அப்போ however they ignore the truth that progress and success are proportional to the labor they put in. Okay, so option 1ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? எக்ஸாம்ல ரீட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போறோம். ஓகே, incorrectly spelled. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க பார்க்கலாம் எக்ஸ்பிடிஎஸ். ஓகே, ஸோ இட் டாக்ஸ் அபவுட் எக்ஸ்பிடிஷன் அப்படின்னு அர்த்தம், ஒரு ஜேர்னியை பத்தி பேசுறீங்க. ஃபோரன்சிக். ஸோ ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஏதாச்சும் வந்து ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னும் பொழுது அதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கு என்ன சொல்வீங்க? எக்ஸ் வராது, இட் இஸ் ஒன்லி டில் சி. ப்ராசிக்யூட்டர் இஸ் வழக்கு இது பண்ணுவாங்கல்ல, வாதாடி இது பண்றத ப்ராசிக்யூட்டர் சொல்லலாம். அனலைஸ் பண்றோம். ஓகே,
strangulate அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்களை வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்களா, அதுதான் strangulate பண்றாங்க, கழுத்தை நெரிக்கிறத சொல்றது. ஓகே, ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், டிரான்சாக்ஷன் நம்ம பேங்க்ல பண்றது. கமிஷன் இஸ் ஏதோ ஒரு ஒர்க் செய்யறதுக்கு ஒரு பர்சனுக்கு மீடியேட்டர் கிடைக்கிற ஒரு அமௌண்ட். காமர்ஸ் இஸ் டிபார்ட்மெண்ட், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பீங்களா, இட்ஸ் சப்ஜெக்ட். ஓகே, கோர் பேப்பர். ப்ரொஹிபிட்னா தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், ஸோ அதுக்கு இ வருமா, ப்ரொஹிபிட். ஓகே, ப்ரொஹிபிட்டட்னும் போது இடி சொல்லலாம். ஓகே, ப்ரீமியம் பே பண்ற அமௌண்ட்ஸ் இன் இன்சூரன்ஸ் ஆர் லைக் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ல. ஸோ வே யூ ஹேவ் த எரர் இந்த ஃபோர்த். ஸோ ஃபோர்த் ஒன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஓகே, ஸோ கிளஸ்டர். ஸோ எல்லாமே வந்து ஒரு கேலக்ஸி இது மாதிரி இருக்கும்ல, ஸோ கிளஸ்டர்ன்னு சொல்லுவோம். சஃபிஷியண்டா இருக்குன்னா என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவீங்க, சிஐஇஎன்டி. ஸோ இங்க நமக்கு ஐ இஸ் மிஸ்ஸிங். ஸோ ஆப்ஷன் 2. ஃப்ளரிஷ் ஆகுதுன்னா பாசிட்டிவிட்டி, காம்ப்ளெக்ஸ்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கிறது, காம்ப்ளெக்ஸா இருக்கு. ட்ரவுட் இஸ் ட்ரைனஸ் பத்தி பேசுறீங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓகே, செக்குவல் அப்படின்னா ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயம். யுனிக்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல். ஓகே, ஸோ இது மட்டும் ஒரு யூனிக் குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிப்ரைஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு ரிப்பீட் ஆஃப் பேசேஜ் ஒரு மியூசிக்ல இருக்கு அப்படின்னும் பொழுது அதை ரிப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும், PRISCன்னு சொல்லுவாங்க, நாட் ZE. ஓகே, ஸோ நேவிகேட் பண்றாங்க, ஹெரால்ட். ஓகே, ஸோ இது வந்து மெசஞ்சரை சொல்லும் பொழுது ஹெரால்ட் அப்படின்னு சொல்லலாம். நேவிகேட்ன்றது எல்லாருமே இப்போ கூகுளில் லொகேஷன் ஷேர் பண்ணும்போது அந்த நேவிகேஷனை வச்சு தானே போவோம், ஸோ அதை சொல்றது. ஓகே, சரி. ஸோ ரினைசன்ஸ் மூவ்மெண்ட், ஆன்டிசிபேஷன், எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் எக்ஸ்பிடிஷன். ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல ஜேர்னியை பத்தி. எக்ஸ்ப்ளோரேஷன் என்னது ஒரு ஸ்டடி ஆர் இன்வெஸ்டிகேஷன் பத்தி நீங்க பேசுறீங்கன்னும் பொழுது நம்ம இந்த ஆப்ஷன் சொல்லலாம். ஆன்டிசிபேஷன் இஸ் யூஆர் ட்ரைங் டு ப்ரிடிக்ட் திங்ஸ் ஆர் யூஆர் ட்ரைங் டு ஃபோர்காஸ்ட் திங்ஸ் என்னும் பொழுது சொல்ல முடியும். மூவ்மெண்ட் எந்த ஸ்பெல்லிங்கும் நமக்கு எரர் இல்லை. ஓகே, ஸோ ரினைசன்ஸ்னா என்னது மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, NISSANC. ஸோ 2 S வரணும், ஒரு S தான் இருக்கு, அப்போ எந்த இடத்துல ஸ்பெல்லிங் எரர், ஆப்ஷன் 1ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சரி. ஸோ சூஸ் த ஒன் விச் கேன் பி சப்ஸ்டியூட்டட் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கான மீனிங் நமக்கு இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ அப்பாஜி. ஓகே, ஸோ அப்பாஜின்னு என்ன அர்த்தம்னா ஒரு ஹை பாயிண்ட், ஒரு உச்சக்கட்டம் விஷயத்த அச்சீவ் பண்ணதை பத்தி பேசுறோம் அப்படின்னும் பொழுதும் அப்பாஜி அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் அஃபாரிசம்? அஃபாரிசம் இஸ் ஒரு பழமொழி, ஒரு ப்ராவர்ப் பத்தி பேசும் பொழுது சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்பாஸ்டசி அப்படின்னா ஒரு துரோகம், ஒருத்தவங்களுக்கு நீங்க பண்ற துரோகம் அப்படின்னும் பொழுது இந்த விஷயத்த சொல்லலாம். ஆன்டி டேட்னா என்னது, செக் இருக்கும்ல, ஸோ ப்ரீ டேட் போட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு எழுதுறீங்க அந்த செக்கை, ஆனா முன்னாடி இருக்கிற ஒரு டேட்டை போட்டு கொடுக்குற போது ஆன்டி டேட் செக்குன்னு சொல்லலாம். அண்ட் அனாலஜி அப்படின்னா அர்த்தம் நம்ம சிமிலரா நமக்கு இருக்கும்ல, இது வந்து நம்ம SSC இதெல்லாம் பார்த்துருப்போம், இந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு வந்திருக்கும், சிமிலரா இருக்க வேர்ட்ஸை எடுக்கிறது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இங்க philosophy of short meaning saying, அப்போ ப்ராவர்ப்னு சொல்லலாமா, பழமொழி. ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஒன் who is honorably discharged from service. ஸோ ஒரு மரியாதையோட ஒரு சர்வீஸ்ல இருந்து வெளியில வந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. belligerent அப்படின்னா who is unfriendly. ஓகே, ஃப்ரெண்ட்லி பர்சன். வெட்டீரன்னா யாரு, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல சோல்ஜர்ஸா இருந்து வெளியில வந்தவங்கள நம்ம என்ன சொல்லலாம், வெட்டீரன்ஸ்ன்னு சொல்லலாம். எம்ரிட்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹானர் like given in their retirement. okay okay, so retirement நம்ம சொல்ல முடியும். okay, so truantனா என்னது, absent இருக்காங்க அப்படின்னும் பொழுது truantன்னு சொல்லலாம். mercenary அப்படின்னா மணி ஓரியன்டா இருக்காங்கன்னும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஓகே, ஸோ இதுல நமக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கு டிஸ்சார்ஜ், ஹானரபிளா டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்கன்னா ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், bringing about an essay and painless death for someone suffering from an incurable disease. ஓகே, ஸோ இங்க வந்து strangulation அப்படின்னா இப்பதானே பார்த்தோம், என்னது கழுத்தை நெரிச்சு ஒருத்தவங்கள மர்டர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அனஸ்தீஷியா எப்போ கொடுப்பாங்க, ஒரு பர்சனை வந்து அன்கான்ஷியஸ் ஆக்கணும் அப்படின்னும் பொழுது அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. ஓகே, ஸோ யூத்தனேஷியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப
கஷ்டப்படுவாங்க. ஓகேயா? ஸோ இந்த நோய வந்து தாங்க முடியாம, இவங்கள வந்துட்டு கொன்னுருங்க. ஏன்னா வந்து இவ்ளோ கஷ்டப்படுறத பார்க்க முடியல. ஸோ இனிமே அவங்களுக்கு எப்படியும் அவங்க பொழைக்க போறதில்லன்னு தெரியும்பொழுது, மெர்சி கில்லிங் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அத தான் வந்து எத்தனேஷியான்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் இந்த வேர்ட ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ப்ரொனன்சியேஷன ஆரிசைட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க. லைக் கில்லிங் ஒன்ஸ் வைஃப் அப்படின்னும் பொழுது அது என்ன சொல்லலாம்? ஆரிசைட் அப்படின்னு சொல்லலாம். சூசைட் எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஸோ அது என்ன சொல்லுவீங்க? கில்லிங் ஒன் செல்ஃப். சரியா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு இதுக்கு என்ன மீனிங் வரும்? painless death for someone suffering from an incurable disease. So option 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. இது எல்லாமே எழுதிக்கோங்க and it is like very useful for you. Okay, so next one. Okay, so இங்க வந்து a gesture expressing respect such as a blow. Okay, so இங்க வந்துட்டு germinate என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் வந்து என்ன originate ஆகுது அப்படின்னும் போது germinate. Perk is a benefit, fringe benefits ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னும் பொழுது obeisance it talks about ஒரு respect கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது obscene அப்படின்னா it is indecent behavior அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ consensual அப்படின்னா ஒருமித்த கருத்து. ஓகே, ஒருமித்த கருத்தை பத்தி நீங்க பேசுறீங்கன்னும் பொழுது consensual. ஸோ இங்க வந்து gesture expressing respect பொழுது obscenence, which is option 2. Next one. Group of 3 books, films that have the same objects or characters. Okay, so 3. Trinity, trilogy, trio, tripod, trisomy. Okay, சரி. ஸோ இது எல்லாமே மூணு ஆன விஷயம் தான். ஓகேயா? சரி. ஸோ ட்ரினிட்டினா என்னது? காடுக்கு சொல்லுவாங்கல்ல. ட்ரினிட்டி காட், திருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையாலஜினா இட் இஸ் 3 நாவல்ஸ் ஆர் பிளே இல்லாட்டி ஒரு புக் அப்படின்னும் பொழுது ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லலாம். அப்ப ட்ரையோ அப்படின்னா குரூப் ஆர் செட் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ குரூப்னா அந்த 3 பீப்புள் இருக்கிற ஒரு குரூப். ஸோ இங்க 3 நாவல்ஸ் இருக்கிற ஒரு புக், பிளே அந்த மாதிரி சொல்வீங்க. ட்ரைபாட்னா 3 ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற ஒரு, இப்ப கேமராலாம் எடுப்பாங்கல்ல, அந்த 3 ஸ்டாண்ட் வச்ச மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணி கேமராலாம் வச்சு வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ 3 ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேமரா ஸ்டாண்ட். ட்ரைசாமின்னா என்ன அர்த்தம்னா குரோமோசோம் ஆக்சுவலா வந்து நமக்கு எவ்வளவு இருக்கணும்? 2 இருக்கும். ஓகேயா? பட் தென் இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி இருக்கு அப்படின்னும் பொழுது அதை என்ன சொல்லுவாங்க? ட்ரைசாமின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருக்குன்னும் பொழுது இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இங்க நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ட்ரையாலஜி, which is option 2, because it talks about books and films. Next one. Okay, so sanguine. Sanguine, it talks about or positive minded. Okay, so now we have come to synonyms part. Synonyms க்கு வந்து தயவு செய்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா நமக்கு வெக்காபுலரி தான் ரொம்ப தேவைப்படும். கண்டிப்பா நமக்கு ஒரு synonym antonym இருக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம கரெக்டா போடணும். ஓகே, ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் வேர்ட் வேர் இட் டாக்ஸ் அபவுட், நான் இப்போ அதோட மீனிங் எழுதுனேன்னா நீங்க ஆன்சர் கீழே சொல்லிடுவீங்க. ஓகேயா? சரி. ஸோ ஆங்ஷியஸா இருக்காங்க, பதட்டமா இருக்காங்க. டிஸ்டர்ப்ட் இஸ் ஆல்சோ நம்ம பதட்டமா இருக்க ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கஷ்டம் நமக்குள்ள இருக்கலாம். டிப்ரெஸ்ட் ஆர் டிஸ்டர்ப்டுன்னும் பொழுது ரெண்டுமே நெகட்டிவ் சொல்லலாம். பெசிமிஸ்டிக்னா நெகட்டிவ் மைண்டட். ஸோ அப்போ மீனிங் கேட்டாங்கன்னா கண்டிப்பா இது எதுவுமே வராது. ஆங்ஷியஸ்னாலும் பதட்டம். அப்போ பாசிட்டிவ் வேர்ட்னா ஆப்டிமிஸ்டிக், விச் இஸ் பாசிட்டிவ் மைண்டட். அப்போ இதுக்கான மீனிங்கும் ஆப்டிமிஸ்டிக் தான் அர்த்தம். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ட்ரேஸ். ஓகே, ஸோ ட்ரேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து இன்ஸ்டன்டா ஒழுங்கா பண்றத சொல்றத ட்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க வந்து நமக்கு மீனிங் தானே கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரகிள். ஓகே, ஸோ ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ட்ரெஷர் எடுக்கிறாங்க, ரெப்பிட்டிஷன் இருக்கு, ஜென்டிலா ஒரு விஷயத்த பண்றாங்க. ஓகே, ஸோ இதை வந்து ட்ரேஸ் அப்படின்னும் பொழுது என்ன சொல்லலாம்? இட் இஸ் இன்ஸ்டன்டா ஒரு விஷயத்த கொண்டு வராங்கன்னும் பொழுது சொல்லலாம். ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? இந்த வேர்ட் நம்ம வந்து ஓகே, ஸோ அன்கூத். ஓகே, ஸோ கூத்ன்ற வேர்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அன்ன்ற வேர்டு இட் இஸ் ஆடட். ஓகே, ஸோ அப்போ எப்படி இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ப்ராப்பர் அண்ட் இட் இஸ் வெரி டர்ட்டியாக இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து வெறும் கூத் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் ஒரு
ப்ராப்பரான ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம் அப்படின்னா, கல்ச்சர்டா இருக்கு அப்படின்னா, நம்ம கூத். ஓகே. ஸோ இதோட ப்ரொனன்சியேஷன KOOTH இப்படிதான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அன்கூத் அப்படின்னும் பொழுது அன்கல்ச்சர்ட். அப்போ அன்கல்ச்சர்டா இருக்குன்னா, இதுக்கு நமக்கு என்ன தேவை? வி நீட் அ மீனிங். ஓகே. ஸோ இங்க டர்ட்டியா இருக்கு, ரஃப்பா இருக்கு, கிளாஸியா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளாஸின்றது கன்ஃபார்மா வராது. ஓகே. ஸோ ஸ்லோவென்லி அப்படின்னாலுமே ரொம்ப டர்ட்டியா, அன்டைடியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அன்கிரேஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஸோ இதுல நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 3 விச் இஸ் அன்கிரேஸ்ஃபுல். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இங்கேயும் நமக்கு மீனிங் கேட்டிருக்காங்களா? இல்ல ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்போசிட் கேட்டிருக்காங்கன்னா, இந்த வேர்ட் எல்லாத்துக்கும் என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க? ஓகே. நாக்ஷியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விச் இஸ் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ஹார்ம்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு நெகட்டிவ் வேர்ட். அப்போ இதுவும் நமக்கு நெகட்டிவ். ஓகே. ஸோ ஹார்ம்ஃபுல்லா இருக்குன்னா, அப்ஸ்டரேட் அப்படின்னாலுமே இட் இஸ் ஹார்ம்ஃபுல். பேன் பூம் இல்லாம பேன்னும் பொழுது நெகட்டிவ். ஓகே. ஸோ சலூபிரஸ். ஓகே. ஸோ அப்படின்னாலும் விச் இஸ் வெரி வாட் டு சே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த வேர்ட் வந்து டாக்ஸ் அபவுட் சம்திங் விச் இஸ் டேஸ்டியா இருக்கு. விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு திஸ் பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன். ஓகே. ஸோ இங்க வந்து இந்த வேர்டுமே ஹார்ம்ஃபுல்னும் பொழுது நமக்கு வராது. அப்ப கொலோசல்னா என்னது? கொலோசல்ன்ற வேர்ட வெக்காபுலரியில பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? கொலோசல் காஜல் போடுவாங்கல்ல. ஸோ அதோட மீனிங் கூட நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். மாபெரும் ட்ரெமெண்டஸா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் பொழுது அத கொலோசல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்போசிட் கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ ரெக். ஸோ ஷிப் ரெக் அப்படின்ற கேம்லாம் நெறைய பேர் காம்படிஷன்ஸ்லாம் ஸ்கூல்ஸ்ல, ஐ மீன் காலேஜஸ்லலாம் நம்ம அ ஐ மீன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க நெறைய கல்ச்சுரல்ஸ்ல. அப்போ இங்க வந்து ஒரு ஷிப் வந்து சிங்க் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. சிங்க் ஆகுற அந்த ஸ்டோரிய தான் நரேட் பண்ண சொல்லி ஒரு ஸ்கிட் மாரி நம்ம போடுவோம். அப்ப இங்க டிஸ்ட்ராய், கன்ஸ்ட்ரக்ட், ஃப்ரீ, லூசன். ஓகே. ஸோ இங்க வந்து சால்வேஜ். சால்வேஜ் இஸ் வாட்? ரெஸ்கியூயிங். ஸோ தே ஹேவ் ஆஸ்க்ட் ஃபார் ஆப்போசிட். அப்ப சிங்க் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது ரெஸ்கியூ ஆயிருக்குன்றத நம்ம ஆப்போசிட்டா சொல்ல முடியும். ஓகே. ஓகே. ஸோ செஷன் கம்ப்ளீட்டா கவனிச்சிருந்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இந்த மாரி ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், மீனிங்ஸ் அண்ட் எப்படி வந்துட்டு ஒரு பேசேஜ் படிக்கணும் எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஓகே. இட் வுட் ஹேவ் பீன் இன்ட்ரஸ்டிங். ஃபுல்லா நீங்க பார்த்திருந்தீங்கன்னா. ஓகே. ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.